2004ல ஜார்க்கண்ட்ல தன்னோட கரியர ஒரு ரன் அவுட்டால தொடங்குறாரு எம்.எஸ். தோனி. அது மட்டும் இல்லாம 2007ல ஒரு புதிய ஒரு வேர்ல்ட் கப் நடக்குது. யாருக்குமே இந்த ஒரு ஃபார்மேட் பத்தி எதுவுமே தெரியாது. எடுத்தோனே எம்.எஸ். தோனிய வந்து கேப்டனா போட்டாங்க. ஒரு யங் டீமு. அதுல வந்து தோனி தலைமை எடுத்து கேப்டன் பண்ணி ஃபைனல்ஸ் வின் பண்ணி குடுத்தது மட்டும் இல்லாம, அந்த டோர்னமெண்ட்ல 2ண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டரா இருந்தாரு. நம்ம தல தோனி. அந்த பாகிஸ்தானோட பவுல் அவுட் வந்து யாரால மறக்க முடியும்? 2011ல அந்த ஒரு ஒரு வேர்ல்ட் கப்புமே அவருக்கு சரியா போகல. ஆனா ஃபைனல்ஸ்ல குரூஷியல் டைம்ல அவர் அப் தி ஆர்டர் வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் ஜெயிச்சு குடுக்குறேன் அப்படின்ற மாரி 91 ஆஃப் 79 வித் கௌதம் கம்பீர் எக்ஸ்ப்ளோசிவ் 97 ஜெயிச்சு குடுத்தாங்க. 2013ல சாம்பியன்ஸ் டிராஃபி ஃபைனல்ஸ் வந்து 50 ஓவர்லேருந்து 21 ட்ரங்கேட்டர் கேம் ஆச்சு. இனாஃப் ரன்ஸ் அந்த போர்ட் போடவே இல்ல. 130 தான் போட்டிருந்தோம். அப்போ இஷாந்த் சர்மா 19த் ஓவர் வந்து குடுத்தாரு. தைரியமா குடுத்தாரு நம்பிக்கைய வச்சு. இஷாந்த் சர்மா அந்த ஒரு மேட்ச் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரு தான் ஹையஸ்ட் ரன் வந்து லீக் பண்ணியிருந்தாரு. ஆனா, அவர் மேல நம்பிக்கை வச்சு குடுத்து, அந்த ஒரு டெசிஷன் அஸ்வின் 20த் ஓவர் டெசிஷன் எல்லாமே கலெக்டிவா சேர்ந்து ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சு குடுத்தாரு. மொத்தம் 2013லயே அ இருக்கிற எல்லா டிராஃபி வின் பண்ணியிருந்தாரு. அப்புறம் ஐபிஎல் 2008ல சென்னைக்கு ஹி இஸ் நாட் ஜஸ்ட் அனதர் பிளேயர். சென்னைக்கு வந்து அவர் ஒரு அடாப்டட் சன் மாரி. ஏன்னா, வாட் ஹி ஜஸ்ட் மென்ட் ஃபார் சென்னை இஸ் எவ்ரிதிங். 2008லேருந்து 2025 வரைக்கும் இன்னமும் ஒரு டீம் வந்து கேரி பண்ணிட்டு இருக்காரு. இன்னமும் அந்த ஃபினிஷிங் ஸ்பாட் வந்து எம்.எஸ். தோனி தான். இன்னமும் பல பேரு டிக்கெட் வாங்கி அவர பார்க்கணும் அப்படின்னு வந்து வராங்க. பல பேரு அவருக்காக கட் அவுட் வைக்கிறாங்க. அப்புறம் ஹி இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் 5 டிராஃபிஸ் ஃபார் அஸ். ஹி இஸ் ஜஸ்ட் அன் எமோஷன். 5 டிராஃபி வின் பண்ணதுனால இங்க யாரும் தோனிக்கு ஃபேன் ஆகல. காம்னஸ், இன்சைட் த ஃபீல்ட் அவர் எடுக்கிற டெசிஷன், அவரோட ஆரா எல்லாமே சேர்த்து தான் வந்து ஒரு தோனி. He is not just a captain for me. He is not just a player for me. He is an idol. He don't know how much ever he meant for me. ஸோ இதுதான் எம்.எஸ். தோனி. ஹாப்பி பர்த்டே தலைவா. 44 இயர்ஸ் யங். இன்னமும் அடுத்த ஒரு சீசன் நீங்க நம்ம விளையாடுவீங்க. எங்களுக்கு ட்ராஃபியோட நீங்க வெளியே போவீங்கன்னு நாங்க வந்து நம்புறோம். ஏன்னா 2004ல உங்க கரியர் ரன் அவுட்ல ஆரம்பிச்சு 2019ல பல பேர்த்தோட கண்ணில நீங்க வந்து ரிட்டயர் ஆனீங்க. ஆனா 2025ல உங்க ரிட்டயர்மெண்ட் வந்து ஒரு ஹார்ட் பிரேக்கா இல்லாம 2026ல நீங்க ட்ராஃபியோட ரிட்டயர் ஆனீங்கன்னா, எங்களுக்கு இன்னமும் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்ஸ்பைரேஷன் ஃபார் மீ அண்ட் இன்ஸ்பைரேஷன் ஃபார் மெனி ஜெனரேஷன். ஹேப்பி பர்த்டே தலைவா!